நம்ம உண்மையில வளைஞ்சு இது வந்து ரிசல்ட் என்ன வேணாலும் வந்துட்டு போகுது, இவரை நம்ம காப்பாத்தி ஆகணும். எனக்கு அந்த வேதனை இருக்கு. இதே மாதிரி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாடு நாசமாக்கிடுவாங்க. முன்னேறிய மாநிலம் முன்னேறிய மாநிலம் முன்னேறினா விஜய், நான் சொல்றேன், விஜய் வந்தாரா 30 வருஷம் பின்னோக்கி கொண்டு போயிருவார் அவர். அந்த அந்த கோவம் எனக்கு இருக்கு. அது வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நிச்சயமாக நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். நீங்க வந்து 20% வருதா, 20% தமிழ்நாட்டுல தற்கொலைகள் இருக்கு. தற்கொலைகளை காப்பாற்ற வேண்டியது திமுக, அதிமுக மற்ற எல்லா கட்சியோட கடமை. விஜய் மட்டுமே நம்ம பார்க்க முடியும், விஜய் மட்டுமே கையிட்டு சொல்ல முடியுமா? இங்க திமுகவினர் மீதும் நிச்சயமா இருக்கு. நான் அதை சொல்றேன். நான் எனக்கு உண்மையிலே பயங்கர கோபம் எனக்கு கேட்டீங்கன்னா, கடுமையாக காசு விளையாடிது தேர்தல். நீங்க கிட்டத்தட்ட அந்த ஆம்பளன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல சந்தானம் வந்து போலீஸா வருவார். கடைசியா வந்து ஒரு அந்த எதிர்கட்சி அந்த பிரச்சனைக்கும் போது நானே போய் காசை கொடுத்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி அவரே பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணிட்டு வரும். கிட்டத்தட்ட அது ஒண்ணுதான் நடக்கல இந்த வாட்டி. காவல்துறை சார் நீங்களே சும்மா தானே இருக்கீங்க, எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தா பத்தா சார், நீங்களே போய் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அது மட்டும் தான் நடக்கும். திமுக அதிமுக 2 பேரும் சராமரியா காசு கொடுத்தாங்க. எந்த தொகுதி குறை வைக்காம காசு கொடுக்குறாங்க. ஒண்ணு தாவேக்க மாற்று சக்தி ஆர்எஸ் முருகன் ஹைவே கான்ட்ராக்டர் இருந்தார். அப்ப எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, இவர் வந்து அவரோட பையன் கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்ணாரு தெரியுமா, ஒரு கான்ட்ரோவர்ஷியல், நிறைய கான்ட்ரோவர்சி ஆட்கள் இருக்காங்க, இவர் ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆளுங்க. 1000 ரூபாய் கொடுத்தாரு, 1500 கொடுத்தாரு. என்ன பிரச்சனைனா திமுக அதிமுக மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல அவருக்கு சிக்கல், டிஸ்ட்ரிபியூட் பண்ண தெரியல, அவருக்கு எப்படி பண்றது தெரியல, பட் பண்ணாரு. சேலத்துல பண்ணாங்க, செங்கோட்டையன் பண்ணாரு, அதை ஒரிஜினல் விஜய் பண்ணார் சொல்லி சொல்றாங்க. எனக்கு உண்மை தெரியாது. இது அப்ப நீ எந்த விதத்துல மாற்றம் நீங்க இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் இதே சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க காசு கொடுத்து வாக்குகள் வாங்குறீங்க. செங்கோட்டையன் ஆல்ரெடி அதிமுக இருந்து தானே வந்திருக்காரு. இதுதான் வந்தார் சொல்ல புதிய கேண்டிடேட் சொல்றேன். ஆர்எஸ் முருகன் போன்ற புதிய கேண்டிடேட் சொல்றேன். சேலத்தில் இன்னும் 2 பேர் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றேன். சோ என்ன மாற்றுன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னொன்று இந்த இடத்துக்கு நான் என்ன வரேன்னா, திமுகவோ அதிமுக ஏதோ ஒரு ஆட்சிக்கு வருதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே. உங்க 2 பேருக்குமே இப்ப என்னன்னா போட்ட காசை எடுக்கணும். பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி வந்திருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் சில 100 கோடிகள் வந்திருக்கு. அந்த காசை நீங்க எப்படி எடுப்பீங்க? மறுபடியும் ஊழல் தான் செய்யணும். இதுதானே உங்களுக்கு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறா. நீங்க வந்து புதிய தலைமுறை வர்றவனுக்கு பெரிய அரசியல்லாம் ஒன்றும் புரிதெல்லாம் கிடையாது வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒரு மாற்றுன்னு சொல்றாங்க சில பேர். அவனுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்னப்பா, அது ஊழல் ஆட்சிப்பா, ஊழல் நடக்குதுப்பா, லஞ்சம் வாங்குறாங்கப்பா எங்க போனாலும், அந்த கோபம் இருக்குல்ல. அப்போ நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க மறுபடியும் உங்களை நீங்க திருத்திக் கொள்ள தயங்கினீங்கன்னா, திருத்தி காட்டி விஜய் நிச்சயமா சிஎம் ஆயிடுவார். எனக்கு பிடிக்குது பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அதை தாண்டி விஜய் சிஎம் ஆயிடுவார். 5 நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப 13 வயசு யாருக்கெல்லாம் இருக்கோ 2026லயே ஆக போறாரு. நீங்க வந்து ஆயிடுவாரு. 2026 கதைக்கு வருவோம். நான் சொல்றேன், அடுத்து 2031 தேர்தலில் இன்னைக்கு 13 வயசு விஜய்க்காக, விஜய் மாமாக்காக காத்துட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இந்த வாட்டி வாக்கு கொடுக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் 18 வயசுக்கு ஆயிடுவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வாக்காளர் அடையாளத்தை கொடுக்க போறோம். வாக்காளர் பட்டியலில் பேர் சேரப்போகுது. நீங்க ஒண்ணு சினிமா மோகம்ங்கிறது பெருசா இருக்கு. அதை தாண்டி இந்த ஆட்சி மேல ஏன் அதிருப்தி ஏற்படுது, ஏன் திமுக மேல கோவம் வருது, ஏன் அதிமுக கோவம் வருதுன்னா, நீங்க செயல்பட லட்சணம் அப்படி இருக்குங்கிறத சேர்த்து தானே பேசணும். அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. அப்ப அவன் வந்து மாற்றுன்னு சொல்லி சொல்றான். நீங்க அது எல்லாரும் மாற்றம்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சினிமா மோகம் இருக்கு. பட் ஆனா அந்த சாய்ஸை நீங்க கொடுக்குறீங்கல்ல, அதை நீங்க நேர்மையா ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பசங்களை, இந்த மகளிரை இவங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்கு.